இந்த மாதிரி பொண்டாட்டி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா. நான்லாம் அந்த காலத்து மனுஷன். பொம்பளைங்க வேலைக்கு போகிறத தப்புன்னு சொன்னவன் தான். நானே இப்போ எவ்வளவோ மாறிட்டேன். டேய், நீயும் ஒழுங்காக மாறிடுறா. அப்போ தான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது. சாரி ஆகாஷ், அத்தையும் மாமா உங்களை எப்படி ஹர்ட் பண்ணி பேசுவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. போது நிறுத்து. அவங்க அப்படி பேசணும் தானே வந்தது வராம போட்டு கொடுத்த. என்ன ஆகாஷ் நீங்க ஆபீஸ்ல நடந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாம இருக்க முடியுமா? அத்தை சொல்ற மாதிரி நீங்க எதுக்கு எடுத்தாலும் என்ன குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு எவ்வளவு பெரிய தர்ம சங்கடத்துல இருந்து உங்களை காப்பாத்திருக்கேன். அன்பா 2 வார்த்தை பேசக்கூடாதா? ஓ, உனக்கு அந்த நினைப்பு வேற இருக்கா? பழைய உண்மையில போட்டுக்கிட்டு எல்லாரையும் என்ன பாராட்ட வச்சா ரொம்ப நன்றி ராணின்னு உன் காலில் விழுவன்னு நினைக்கிறியா? அதான் இங்க நடக்காது. நீ ஆபீஸ்ல இந்த கதையை தான் சொல்லியிருக்கணும். பதிலுக்கு வேற எதையாவது சொல்லி எனக்கு அவமானம் நடந்திருந்ததுன்னு வச்சுக்கியேன், ஆபீஸ் முடிஞ்ச நேரா வீட்டுக்கு வந்திருக்க மாட்டேன். வக்கீல பார்க்க போயிருப்பேன். உனக்கு டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு. தெரிஞ்சுக்கோ. வணக்கம் சார். என் வீட்டுக்காரரை காணோம். நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். சார், அவர் பேர் செல்வம் சார். அர்ச்சனா கார் கம்பெனியோட ஓனர். நேத்து வீட்டை விட்டு போனவர் இது வரைக்கும் திரும்பி வரல. எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இடமும் தேடி பார்த்துட்டோம் சார். ஒரு ஆள் காணும்னு எத்தனை பேருப்பா கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க? என்ன சார் சொல்றீங்க? இதே கம்ப்ளைண்ட தான் அந்த ஆளும் கொடுத்துட்டு இருக்காரு. இருந்தாலும் என்னன்னா அவர் பிள்ளை செல்வத்தை காரணம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க என்னன்னா உங்க புருஷனை காரணம் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்க. அன்னைக்கு இந்த ஆளோட சம்சாரம் வயசான காலத்துல எங்க பிள்ளை எங்களை வச்சு காப்பாத்தலன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு. அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறதுக்கு இந்த ஆள் ஸ்டேஷனுக்கு வந்தாரு. என்னதான் நடக்குது உங்க குடும்பத்துல? ஒரு கம்ப்ளைண்ட்டை ஒருத்தரா வந்து கொடுக்க மாட்டீங்களா? சார், செல்வம் காணா போன விஷயமே காலையில் இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்து கேட்டதுக்கு அப்புறம் தான் சார் எனக்கே தெரியும். பொதுவாக செல்வம் யார்ட்டையுமே கோச்சிக்க மாட்டான். அப்படிப்பட்டவன் அர்ச்சனாட்ட கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டானோன்னு எனக்கு ரொம்ப பயமாக போச்சு. அதுவும் ராத்திரியெல்லாம் வீட்டுக்கே வரல, ஃபோன் அடித்தா எடுக்கல, எந்த தகவலும் தெரியலன்னு எனக்கு ரொம்ப பயமாக போச்சு. அதனால தான் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் நீங்கள் வந்தேன். ஏமா, உங்க வீட்டில் என்ன பிரச்சனை? ஏன் உங்க புருஷன் கோச்சிட்டு போனாரு? எல்லாம் குடும்ப பிரச்சனை தான் சார். எப்பவுமே அவர் என்கிட்ட கோச்சிட்டு போக மாட்டாரு. அப்படியே கோச்சிக்கிட்டாலும் உடனே சமாதானமாயி வீட்டுக்கு வந்துருவாரு. நேத்து நைட்டு போனவரு இன்னும் வீட்டுக்கு வரல. எந்த தகவலும் இல்ல. அதான் சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்தோம். தெரிஞ்ச இடத்துல எல்லாம் தேடி பாத்தீங்களா? ஃபோன் பண்ணி கேட்டீங்களா? சார், எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம் சார். எல்லார்கிட்டயும் விசாரிச்சிட்டோம் சார். எந்த தகவலுமே இல்ல சார். விரோதிங்களால ஏதாவது ஆபத்து வந்திருக்கும்னு நீங்க யார் மேலேயா சந்தேகப்படுறீங்களா? எனக்கு தெரிஞ்சு முதல்ல ராஜசேகர் தான் அவர்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரு. எங்க வீட்டு கிரக பிரவேசத்துல திருந்துட்டேன், பிரச்சனை பண்ண மாட்டேன்னு அவர்கிட்ட சொன்னாரு. சரி சரி, தனித்தனியா கம்ப்ளைண்ட் கொடுக்காம ஒரே கம்ப்ளைண்டா கொடுத்துட்டு போங்க. சார், இன்னொரு விஷயம். என்ன சார், செல்வம் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இப்பதான் பிசினஸ்ல முன்னேறி இருக்கான். இந்த நேரத்துல அவன் காணாம போயிட்டாங்கிற விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா பிசினஸும் பாதிக்கும், அவன் பேரும் கெட்டுரும். அதனால இந்த கேஸை கொஞ்சம் ரகசியமா விசாரிச்சா நல்லா இருக்கும். சரி, ஆகட்டும். இவங்க 2 பேர்கிட்டையும் கையெழுத்து வாங்கிக்கோங்க. ஓகே சார். போங்க. இந்தாங்க சார், இதுல கையெழுத்து போடுங்க. முதல்ல அவங்க போடட்டும். நீங்க போடுங்க. எம்மடி, நீ எதுக்கும் வருத்தப்படாம போமா. செல்வத்தை அவங்க எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. அண்ணே, வாங்க போலாம்.
மாப்பிள்ளைய பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதாம்மா? விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே ஒரு நிமிஷம் அப்படியே மூச்சை நின்னு போச்சு அர்ச்சனா. என்ன ஆச்சு? செல்வத்தை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? போது நிறுத்துறீங்களா? எங்க வந்தீங்க? எதுக்காக வந்தீங்க? யார் உங்களை இங்க வர சொன்னது? அர்ச்சனா, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்கண்ணே. ஏம்மா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கூடவா எங்க மேல இருக்கிற கோவம் உனக்கு தீரல? உன் நிலைமையை நினைச்சு உனக்கு ஆறுதல் சொல்றதுக்காகத்தாம்மா இங்க வந்திருக்கோம். யாருக்கு வேணும் உங்க ஆறுதல்? இதோ நிக்கிறாங்களே உங்க பொண்டாட்டி. எனக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுங்கிறதுக்காக தானே கோயில வச்சு சாபம் கொடுத்தாங்க. அவங்க சொன்னது பழிச்சிடுச்சுன்னு குடும்பத்தோட குத்தி காட்டுறதுக்காக வந்திருக்கீங்களா? பாத்தீங்களாங்க எப்படி எல்லாம் பேசுறான்னு? பாத்தீங்களா? இதெல்லாம் கேக்குறதுக்கு நான் இன்னும் உயிரோட இருக்கணுமாங்க? அர்ச்சனா, கோழி மிதிச்சு குஞ்சு சாகுமா? கோயில பேசுனது என்னமோ தப்புதான். அது உன் மேல இருக்கிற வெறுப்புலயோ கோவத்திலயோ அத்தை பேசல. உன் மேல இருக்கிற அக்கறையிலயும் பாசத்திலயும் பேசுனது. அத மனசுல வச்சுக்கிட்டு நீ இப்படி எல்லாம் பேசலாமா? அவங்க என் மேல வச்சிருக்கிற அக்கறை பாசம் எல்லாம் போதும். நான் என் புருஷனை பிரிச்சு தனிமரமா நின்னு கண்ணீர் வடிக்கணும்னு தானே இவங்க ஆசைப்பட்டாங்க. அது நடந்துருச்சுல. இப்போ இவங்களுக்கு சந்தோஷம் தானே? ஐயோ, அக்கா, உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரணும்னு அம்மா மனசார நினைப்பாங்களா? அம்மா உன்னை புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? எனக்கு எதுவும் புரிய வேணாம். யாரும் என் மேல அக்கறையும் பாசமும் காட்ட வேணாம். என் புருஷனை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். முதல்ல நீங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க. அர்ச்சனா, நீயும் ஏமா உங்க அம்மா மாதிரி அவசரப்பட்டு பேசுற? கொஞ்சம் பொறுமையா இரு. வேண்டாம். நான் எதுக்கு பொறுத்து போனோம்? உங்க பொண்டாட்டி பேசி கேட்டு பொறுத்து போனோங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. முதல்ல அவங்கள கூட்டிட்டு கிளம்புங்க. அவங்களோட எனக்கு ஆறுதல் சொல்றதுக்காக இங்க வரல. அவங்க சொன்ன மாதிரி நடந்துருச்சேன்னு குத்தி காட்டுறதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. ஐயோ, ஐயோ, கடவுளே கடவுளே, நான் கோயில ஒண்ணு வச்சு அப்படி பேசுறது தப்புதான், தப்புதான். எப்படியாவது எங்க மாப்பிள்ளை நல்லபடியா கொண்டு வந்து சேர்த்துரு சாமி. அர்ச்சனா, நான் சொல்றத கேளுமா. வேண்டானே, நீங்க எதுவும் என்ன சமாதானப்படுத்த வேண்டாம். முதல்ல இவங்களை இங்க இருந்து போக சொல்லுங்க. ஐயோ அர்ச்சனா, சுகாமி, வா வா போலாம். இப்ப எப்படி இருக்க? பரவாயில்ல. வாசு, உனக்கு எப்படி விஷயம் தெரியும்? அத்தைக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு கேள்விப்பட்ட உடனே கிளம்பி வந்துட்டேன். ஆனா மாமாவை பார்த்ததுனால வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவர் வெளியே போனதை பார்த்த உடனே தான் நான் உள்ள வந்தேன். அவர் இருந்தா என்ன? நீ அம்மாவை பார்க்க உள்ள வர வேண்டியதானே? அது எப்படி ரேவதி முடியும்? மாமாவுக்கு என்னை கண்டாலே பிடிக்காது. நான் உள்ள வந்து அவர் எங்கடா வந்த, எதுக்கு வந்தேன்னு கேட்டார்னா ஹாஸ்பிட்டல்ல ஒரே பிரச்சனை ஆயிடும்ல. அதான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆமா, அத்தைக்கு எப்படி அடிபட்டுச்சு? எல்லாம் என்னாலதான் வாசு. உன்னாலயா? என்ன ரேவதி சொல்ற? எங்க அப்பா நான் உன் கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டாருல்ல. அதனால நானே ஒரு முடிவெடுத்து வீட்டை விட்டு கிளம்புனேன். அப்பா துப்பாக்கிய காட்டி நீ வீட்டை விட்டு கிளம்புனா நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு மிரட்டினாரு. நான் அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம கிளம்புனேன். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடந்த தள்ள முள்ளல அம்மா படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துட்டாங்க. அப்போ அத்தையோட இந்த நிலைமைக்கு நீ காரணம் கிடையாது ரேவதி, நான் தான் காரணம். வருத்தப்படாதீங்க மாப்பிள்ள, எனக்கு ஒண்ணும் இல்ல. சீக்கிரமா குணமாயிடுவேன். நீங்களும் ரேவதியும் சேர்ந்து வாழ்ந்தா எனக்கு அது போதும். வாசு, அர்ச்சனாக்கா ஃபோன் பண்ணாங்க. செல்வம் மாமாவை காணாமே. ஆமா ரேவதி, அண்ணன் காணாம போனதுக்கும் நான் தான் காரணம். நீ காரணமா? என்ன வாசு சொல்ற? அர்ச்சனா அன்னைக்கு என் மேல நல்ல அபிப்பிராயமே கிடையாது. நான் திருந்திட்டேன், நல்லவனா வாழ ஆரம்பிச்சிட்டேங்கிறத உன் அப்பா மாதிரி அண்ணியும் நம்ப மாட்டேங்கிறாங்க.
நந்தினியும் அண்ணனும் மட்டும்தான் என்ன முழுசா நம்புறாங்க. அதனால அண்ணனுக்கும் அன்னிக்கும் என் விஷயத்துல மனஸ்தாபம் வந்து அண்ணன் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டே போயிட்டாரு. எங்க போனாரு என்ன ஆனாருன்னு ஒரு விவரமும் தெரியல. இப்ப என்னால 2 பேர் வீட்லயும் நிம்மதியும் போச்சு, பிரச்சனையும் ஆயிடுச்சு. கவலைப்படாத வாசு, நீ போய் மாமாவை தேடுற வேலையை பாரு. உன் விஷயமா அக்கா கிட்ட பேசி நான் சமாதானப்படுத்துறேன். அண்ணனை தேடுற வேலையில தான் நானும் இருக்கேன். அப்பதான் அத்தை விஷயத்தை கேள்விப்பட்டதும் உடனே இங்க ஓடி வந்துட்டேன். மாப்பிள, என்னை பத்தி கவலைப்படாதீங்க மாப்பிள. ரேவதி பாத்துப்பா. நீங்க போய் செல்வன் தம்பியை தேடுங்க. சரிங்க அத்தை, உடம்பு பத்திரமா பாத்துக்கோங்க. ஆ, ரேவதி, அத்தையை பத்திரமா பாத்துக்கோ அண்ணா. சரி நான் வாசு. வரேன். வாசு, மாமாவை பத்தி தகவல் தெரிஞ்சோன்னே எனக்கு உடனே ஃபோன் பண்ண. சொல்றேன். வரேன். வாங்க மேடம். என்ன சிவா, ஆபீஸ் விஷயமா பெங்களூர் போயிட்டு இருந்தேன். அப்பா ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாரு, திரும்பி வந்துட்டேன். என்னாச்சு அர்ச்சனா? அர்ச்சனா, ஏன் அமைதியா இருக்கீங்க? என்னாச்சு? செல்வத்தை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? என்னத்த சொல்றது? நடக்க கூடாததெல்லாம் உன்னால நடந்து முடிஞ்சிருச்சே. என்ன அர்ச்சனா சொல்றீங்க? நடந்ததுக்கெல்லாம் நான் தான் காரணமா? ஆமா, நீதான் காரணம். அர்ச்சனா, கொஞ்சம் பொறுமையாரு. இல்லனே, பொறுமையா இருந்ததா இப்ப நான் இந்த நிலைமையில இருக்கேன். இனிமேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் இவதான். என்ன அர்ச்சனா இது? செல்வம் உன்கிட்ட கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போனதுக்கு நான் எப்படி காரணமாக முடியும்? ஆமா, நீதான் காரணம். வாசு மேல உனக்கு என்ன அப்படி ஒரு அக்கறை? ஆரம்பத்துல இருந்து படிச்சு சொன்னேன் அவனை வேலையில சேர்த்துக்க வேணான்னு. நீ தானே பிடிவாதமா சேர்த்துக்கிட்ட. ஆபீஸ்ல ஏன் பேச்சை விட உன் பேச்சு தானே அவர்கிட்ட எடுப்படுது. எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு வாழ்ந்திருந்தப்ப கூட எங்க 2 பேருக்குள்ளயும் எந்த மனஸ்தாபமும் வந்ததில்ல. அவரும் என்கிட்ட கோச்சிட்டு வீட்டை விட்டு போனதில்ல. இப்ப எல்லா வசதி வாய்ப்பும் இருந்தோம் தினம் அந்த வாசுவால எங்க வீட்டுல பிரச்சனை. அதுக்கு காரணம் நீ. நீ என் வாழ்க்கையில இடைஞ்சலா வருவ, உன்னால என் வாழ்க்கை பறி போயிடும் எங்க அம்மா என்கிட்ட சொன்னப்ப கூட நான் நம்பல. உன்னால நான் அவங்கள தூக்கி எறிஞ்சேன். இப்ப அவர் என்னை விட்டுட்டு போனதுக்கு காரணமே நீதான். எங்க அம்மா சொன்ன மாதிரியே நடந்துடுச்சு. போது, நிறுத்த அர்ச்சனா. செல்வம் காணாம போன ஆதங்கத்துல பேசுறேன்னு பொறுமையா இருந்தா நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டே போற. உனக்கு மட்டும் தான் பேச தெரியும் நினைச்சிட்டு இருக்கியா? மேடம், நீங்களாவது கொஞ்சம் பொறுமையா இருங்க. அர்ச்சனா தான் ஏதோ கோவத்துல பேசிட்டு இருக்கு. நீங்களும் இல்ல சிவா, கோவத்துல பேசுறாங்கன்னு எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்க முடியாது. என்னமோ நான் உன் வாழ்க்கையில இடைஞ்சலா வந்துட்டதா சொல்றியே. காணாம போன உன்னோட தங்கச்சி பிரியாவை கொண்டு வந்து சேர்த்தப்ப நான் உனக்கு இடைஞ்சலா தெரியலையா? ராணியோட கல்யாணத்தப்ப செல்வத்துக்கு தெரியாம உன் நகைகளை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து எப்படியாவது அந்த கல்யாணத்தை நடத்துவேன்னு சொன்னியே. அப்ப நான் உனக்கு பிரச்சனையா தெரியலையா? ஷெட் இருந்த இடத்த விற்க போற, இடத்த காலி பண்ணுங்கன்னு அந்த ஓனர் வந்து சொன்னப்ப நான் குடியிருந்த வீட்டை வித்து பணத்தை கொண்டு கொடுத்தனே. அப்ப நான் பிரச்சனையா தெரியலையா? வாசுவுக்கு ஹெல்ப் பண்ணது மட்டும் உனக்கு பிரச்சனையா தெரியுது இல்ல? மேடம், என்னால உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு உங்க அம்மா என்கிட்ட கெஞ்சி கேட்டப்ப வயசான எங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு யாருக்கும் தெரியாம வாழ்ந்த இந்த ஊரை விட்டு போறதுன்னு முடிவு பண்ணி பஸ் ஏறினவள நீ தானே கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்த. அப்ப உனக்கு தெரியலையா என்னாலதான் பிரச்சனைன்னு? இப்ப நான் சொல்றேன், செல்வம் இந்த வீட்டை விட்டு போனதுக்கு காரணம் நீதான். வாசு பிரச்சனையை பூதாகரமாக்கி செல்வம் மனசுல நிம்மதி இல்லாம பண்ணி அவர் இந்த வீட்டை விட்டு துரத்துனது நீதான். செல்வம் காணாம போனதுக்கு காரணம் நீதான்னு சொல்லி நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். நானே என் புருஷனை காணோன்னு இடிச்சு போய் நிக்கிறேன். என் பேர்ல நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா? போ, போய் குடு. பாத்தீங்களானே, இவன் என் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாளாம். ஆமா, 2 பேரும் கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா? இப்ப யாரால செல்வம் கோச்சிட்டு போனாங்கிறது முக்கியம் இல்ல. அவனை முதல்ல தேடி கண்டுபிடிக்கிற வழியை பாப்போம். இல்ல சிவா, நான் போலீஸ்க்கு போய் தான் தீருவேன். மேடம், மேடம், மேடம்,
என்னமாச்சு? ஏமா அழறீங்க? அப்பா, நான் வீட்டுக்கு வரும்போது யாருமே இல்ல. எங்கப்பா போயிட்டு வரீங்க? எங்க போயிட்டு வரீங்கன்னு கேக்குறேன். ஏன் ஒருத்தர் கூட பதில் சொல்லாம அமைதியா இருக்கீங்க? அது வந்து எல்லாரும் அர்ச்சனா வீட்டுக்கு போயிட்டு வரோங்க. அர்ச்சனா வீட்டுக்கு எதுக்கு போனீங்க? மறுபடியும் சமாதானம் பேச போய் அவமானப்பட்டு வரீங்களா? டேய், சமாதானம் பேச போலடா. நடக்கக்கூடாது நடந்துருச்சு. அதனால தான் அவளை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வரலான்னு போனோம். என்னப்பா சொல்றீங்க? அப்படி என்ன நடக்க கூடாது நடந்துருச்சு? செல்வ மாமா காணாம போயிட்டாரு. என்னம்மா சொல்ற? மாப்பிள்ள காணாம போயிட்டாரா? ஆமாண்டா. அர்ச்சனாவுக்கும் மாப்பிள்ளைக்கும் சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டு மாப்பிள்ளை வீட்டை விட்டு போனவர் எங்க போனாரு, என்ன ஆனார்னு எந்த தகவலும் இல்லை. ஃபோன் பண்ணி பாத்தீங்களாப்பா? ஃபோன் பண்ணா நாட் ரீச்சபிள்னு வருதுங்க. மா அழாதீங்கம்மா, மாப்பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது, வந்துருவாருமா.